அவர்களோடு ஒன்றி ஒரு 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 நண்பனை போல் ஒரு எமோஷ்னலாக அவங்களோட கனெக்ட் ஆகி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை உண்மையாகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்து அந்த ஒரு 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 பாண்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கள, பெரிய ஸ்ட்ராட்டஜிஸோடைய ஒரு பெரிய சக்ஸஸாக நான் அதை பார்க்குறேன். அது ஒரு லேர்னிங்கும் நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸுக்கு. அப்போ அந்த அந்த பாண்டிங்குக்கான ஒரு தொடக்கமாக என்ன பண்ணணும்? ஏன்னா நிறைய பேர் வராங்க, பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்ன எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த ஒரு கேள்வியை. அந்த பாண்டிங் எங்கேருந்து கனெக்ட் ஆகும்? இல்லை, நம்ம ஆத்மார்த்தமாக இருந்தோம்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். சோல் கனெக்ட். இது நம்ம ஒரு மனிதருக்கு மனிதர் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் மனசும் இணையணும். உங்களுக்கு நான் ஒன்று செய்ய நினைக்கிறேன்னா அது ஆத்மார்த்தமாக சொல்கிறாங்களே, இன்டெப்த் சப்கான்ஷியஸ் மைண்ட், நம்ம உள்ளத்திலேருந்து ஆழ் மனசுலேருந்து நம்ம அந்த சிந்தனையை, அதெல்லாம் பை வே ஆஃப் ப்ராக்டிஸு அண்ட் ஆட்டிடியூட் ரெண்டும் சேருது. ஆட்டிடியூட் இருந்தால் தான் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆட்டிடியூட் இல்லைன்னா ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு அடுத்தவங்களுக்கு செய்யணும், உதவணுங்கிற சிந்தனை இருந்ததுன்னா கிராஸ் ரூட் லெவல் லீடர் அப்படிங்கிறேன். நான் இந்த லீடர்ஷிப்புங்கிறது ஐடியாலே நான் யார்ட்டையும் போனதில்லை. அதுவே என்னுடைய சக்ஸஸுக்கு ஒரு காரணம். என்னை எல்லோரும் லீடராக எடுத்துக்கிறாங்க, பட் ஐ நெவர் சே ஐ அம் அ லீடர். நம்ம வேலை எல்லோரும் கூடயும் பயணிக்கணும். நம்மளால் நான் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு சொன்னால் புத்திசாலி நான் சொல்லுவேன். எங்கேயுமே போனால் ஐ எம் நாட் அ பிரில்லியன்ட், நான் ரொம்ப பெரிய இன்டலெக்சுவல்லாம் கிடையாதுப்பா, நான்லாம் படிப்பில் ரொம்ப ஆவரேஜ், ஒன்லி நம்முடைய வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம எந்த மாதிரி அனுபவங்களை கற்றுக்கிட்டங்கிறது தான் என்னை இன்றைக்கி இந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்க ஒழிய அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம பெரிய அறிவாளியாக இருக்கணுமோ, நமக்கு இங்கிலீஷில் ரொம்ப ஃப்ளூயன்ஸ் இருக்கணுமா, நமக்கு அந்த அப்படி இருக்கணுமோ, நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் இப்படி இருக்கணுமோ. நத்திங் இஸ் சார். உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், நான் ஜெயிக்க பிறந்தவன் சொல்கிற சாதிக்க பிறந்தவன் அப்படின்னு தானே சொல்லிட்டே இருங்க. ஒரு நமக்கு பாசிட்டிவிட்டி அந்த இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சோம். என்கிட்ட இல்லை, அது இல்லை, இது இல்லைனோம்னா அப்படியே நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு எல்லாம் இருக்குப்பா, கடவுள் நல்லா வச்சுருக்காரு, கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் நல்லா வச்சுருக்காருன்னு நினச்சிக்கோ. இல்லை எதை நம்பிக்கை இருக்குது அதை வச்சுக்கோ, இல்லை உனையுமே நம்பிக்கை. முதல்ல தன்னம்பிக்கை தான் முக்கியம், இறை நம்பிக்கை அடுத்து. தன்னம்பிக்கை இருந்ததுனா தான் அடுத்தடுத்த நம்பிக்கை வர முடியும். ஸோ யாராக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும். எனக்கு அது ஒரு பியாண்ட் த லிமிட் இருந்துன்னு சொல்லலாம். எதையும் செஞ்சிட முடியும் அப்படி நினச்சிட்டே போனால் அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்துடுவேன். எக்ஸாம்பிள், எனக்கு மும்பையில் எப்படியா நீ மதுரையிலேருந்து எப்படி எனக்கு மும்பையில் செஞ்சு கொடுப்பேன். நான் ஒரு லண்டனில் இருக்கும் ஆஃபீஸோடு நான் கனெக்ட் பண்ணுறேன். உனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் எங்கேருந்து ஒரு மணிலாலேருந்து பாங்காங்க்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னீங்க, பண்ண முடியுது. ஸோ தட் இன்றைக்கி உலகம் கைகளில் வந்துடுச்சு. கண்டிப்பாக உள்ளம் சுருங்கக்கூடாது, உலகம் சுருங்கலாம், உள்ளம் விரிஞ்சிருக்கணும். எல்லாம் என்ன சொல்கிற உலகம் சுருங்கிருச்சுன்னு. இன்றைக்கி உள்ளங்கள் சுருங்குதுன்னு சொன்னால் அது நெகட்டிவாக இருக்குது. உள்ளங்கள் நிறைய விரிய வைக்கணும். நம்ம எவ்வளோக்கு ப்ராடாக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்க இறைக்கிற கணக்கு தான் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு டிவைன், ஒரு ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்லும் பொழுதே மனம் எமோஷ்னலாகவும் அவங்களுக்கு தன்னலம் இல்லாமல் செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேண்டிய பலன் வந்துடும்ன்றத எக்ஸாக்ட்லி புரிய வைக்கிறீங்க. ஏன்னா கார்ப்பரேட்ஸ் திங்கிங் போகாமல் எப்படி இருக்குன்னா, அவங்க ஒன்லி பிரெயினை மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இதுக்கு வேலை கொடுக்காதுமா, இதுக்கு வேலை கொடுத்தா தோற்று போயிடுவேன், நீ இதை மட்டுமே பயன்படுத்து, அப்போ தான் நீ நினச்ச இலக்கை அடைய முடியும்னுவாங்க. நமக்கு இலக்கை அடையிறது முக்கியம் இல்லை, நம்முடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், மற்றவங்களுடைய மகிழ்ச்சி, நம்ம என்ன உருவாக்கி கொடுத்துருக்குறோம், எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கோம், அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்கோம், இதுதான் வாழ்க்கையில் நம்முடைய இலக்காக இருக்கணுமில்ல. இலக்கு நான் எப்படி ஜெயிக்கிறது, நான் இலக்கு எப்படி அடையிறது அப்படின்னா, மற்றவங்களை அடைய வச்சோம்னாலே மற்றவங்களை அவங்களுடைய சந்தோஷத்தை உருவாக்கணும். அதுதான் நம்முடைய உண்மையான இலக்காக இருக்க முடியும். அந்த தாட் ப்ராசஸ் ஒன்றும் இல்லை. ரிலையன்ஸ் எடுத்துங்க, அவர் என்ன சொன்னார், நான் இவ்வளோ ஃபோன் விற்கணும்னு சொல்லலையே. அவர் சொன்னதே இந்தியாவில் இருக்க ஒவ்வொருத்தர் கையிலையும் 100 கோடி மக்கள்கிட்டையும் அந்த விஷயம் பேசணும். அப்போ அவருடைய ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணலை. அந்த மக்களுடைய நான் நோக்கத்தை கொண்டு போகிறாரு. அப்போ அது ஜெயிக்குது. அவர் கார்ப்பரேட்டாக சரியா தப்பா அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. கரெக்ட். விஷயம் என்னென்னா, எல்லோரும் நான் ஃபோன் விற்க போகிறேன், எப்பா என் பொருளை விற்கணும் அப்படின்ட்டு பேசுகிற இடத்துல அவர் நான் பொருளை விற்க வந்திருக்கேன்னு சொல்லாமல், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பேசுகிறதுக்கான, அதை வாங்கிறதுக்கான, இல்லை பேசுவதற்கான சக்தி இருக்கணும். ஒன் இண்டியா, ஒன் ருப்பி. ஸோ அப்போ அந்த ஸ்லோகன் இப்போ எல்லாரையும் ஒன் இண்டியா, ₹1 இந்தியா பூரா எல்லோரும் பேசணும். அன்றைக்கி தேதிக்கு அவரெல்லாம் அதை லான்ச் பண்ணும்போது அன்றைக்கி இந்த ஃபெசிலிட்டி இல்லை. ஒரு ஃபோன் பேசுனீங்கன்னா இன்கமிங் காலுக்கு நிமிஷத்துக்கு ₹7, ஆமாம், அவுட் கோயிங் கால் ₹14.
அப்போயே ஒரு விஷனரியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஒன் இந்தியா Affordability. ₹1. ஸோ இது நான் ரிலையன்ஸ் தான் சொல்லலை, சின்ன சின்ன ஆளுகள்லேருந்து இது மாதிரி ஜெயிச்சிருக்காங்கன்னா மாற்றி யோசிக்கணும், வித்தியாசமாக யோசிக்கணும், செயல்களை வித்தியாசமாக செய்யணும். அதை செய்கிறவங்க இதெல்லாம் நான் வந்து ஒன்றும் புதுசாக எதுவும் கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கான விஷயம் இல்லை, ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயங்கள் தான். ஆனால் எப்படி நம்ம அதை வந்து இம்ப்ளிகேட் பண்ணுறோம், அதை எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கான விஷயம்.